ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நாங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்னைக்கு மூணாரோட டே 2 ட்ரிப் விளாக் தாங்க பார்க்க போறோம். இந்த டே 2 ட்ரிப் விளாக் நீங்க புதுசா பார்க்குறீங்க அப்படின்னா, கட்டாயம் உங்களுக்கு கன்ஃப்யூஷனா இருக்கும். அப்புறம் எதையோ மிஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ, அதனால இதுக்கு முன்னாடி போட்ட டே 1 ட்ரிப் விளாகையும் பாருங்க. நேத்து தான் அந்த விளாக் போட்டிருக்கேன். அதையும் பார்க்கும்போது இவங்க யாருடா புது ஃபேமிலியா இருக்காங்க அப்படின்ற மாரி உங்களுக்கு ஒரு குழப்பமா இருந்துச்சுன்னா, அதுக்கும் மொத நாள் எங்க ஈத் விளாக் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த ஈத் விளாக்ல எங்கள பத்தி எல்லாமே ஃபுல் அண்ட் டீட்டெயிலா குடுத்துருக்கேன். இது புதுசா பார்க்குறவங்களுக்கு தான் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம விளாக தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு எந்த கன்ஃப்யூஷனும் இருக்காது. இப்ப விளாக்குள்ள போயிரலாமா? எங்கள் மாமியார் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள்லாம் ரெடியானா அவங்க இங்கே எல்லா ட்ரெஸ்ஸையும் பேக் பண்ணுறது தான் அவங்களுக்கு வேலையே. எங்கள் அம்மா வந்து பேத்திக்கு வந்து மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அம்மா ரெடி ஆயிட்டீங்களா? இங்கே பாருங்க. இங்கிட்டு வா. என்னம்மா பண்ற? செயின் மாட்டுற. சைஃபுலி இன்னும் தூக்கம் தெரியலையா உனக்கு? எந்திரடா போன வெளியே. பிறந்தது ரெடி. செயின் மாட்டி விட போறியா? ஸோ துணி மடிச்சு வச்சுட்டு இருந்தது எங்கள் மாமியார். இந்த ஸ்கை ப்ளூ கலர் சாரி என்னுடைய அம்மா. என் பிள்ளைங்க 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா கலக்கெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. என் பையன் இன்னும் ரெடி ஆகிட்டு தூக்கம் தெரியாமல் பெட்லேயே படுத்திருக்காரு. ஸோ மேடம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பேகி பேண்ட்டு ஷர்ட்ஸ் இதெல்லாம் போட்டு வந்து பக்காவாக ரெடி ஆகிட்டாங்க. டூர் வந்தால் போதும். டூர் வரணும்னு இல்லைங்க, இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த மாதிரி காஸ்டியூம்ஸ் தான் வியர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எங்கள் அண்ணாவுமே என்ட்ரியை கொடுக்குறோம். இவன் எங்கள் அண்ணன் வந்து ரெடியாகவே இல்லை. நிசாட்ட மட்டும் எதுவுமே கேட்காதீங்க சார். ட்ரிப்போட ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆயிட்டாரு. ஹாய். அப்புறம் வேற என்ன 7 மணிக்கே குளிச்சிட்டாரு இவரு. பின்ன ஃபர்ஸ்ட் நம்பர் 1 இவரு தான் ரெடி ஆகுது. சுத்துறதுல நம்பர் 1 அதனால ரெடி ஆகுது நம்பர் 1. வாங்க. ஹலோ ஹாய் ஹலோ ஹலோ சொல்லுங்க. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய். ஹாய் ரெடி ஆயிட்டீங்களா? தலை செய்யணும்டா. தலை செய்யணும்டா. இன்னும் கியூட்டா இருக்கிற. செமையா இருக்க. இழுக்காதுடா. அழகா இருக்கு. சூப்பரா இருக்க. அப்படியே இந்த ரூமுக்கு போலாம் வாங்க. நெக்ஸ்ட் ரூமுக்கு. அப்புறம் எல்லாம் ரெடி ஆயிட்டீங்களா? உன்னோட கெட்டப்பே இப்படி தானா? காஸ்டியூமா இது? காஸ்டியூம் இந்த காஸ்டியூமா? பானு ரெடியாப்பா? ஹாய் ஹாய். பிள்ளைக்கு ரெடி பண்ணி விடு. ஓகே ஓகே. நான் பாய் சொல்லிட்டேன். பாய் பாய். ஓகே எல்லாரும் ரெடி ஆயாச்சு. இப்போ நாங்கள் வெளியே போயிட்டு எங்கெங்கெல்லாம் போகிறோம் அப்படிங்கிறத வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். ப்ளாகை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே பாய். எங்களுடைய அண்ணா ஃபேமிலி இன்னும் ரெடி ஆகாமல் இருக்காங்க. ஸோ நாங்கள் ரெடி ஆகிட்டோம் இல்லையா, அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரீயாக தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மிரர் செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ எடுத்து முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் போய் முதல்ல போய் இந்த ரூமை செக் அவுட் பண்ணணுங்க. இன்னைக்கு 1 டே தான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா செக் அவுட் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே எல்லா ஸ்பாட்டையும் வந்து விசிட் பண்ண போகிறோம். ஸோ வெளியே வந்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சுல்லுன்னு வெயில் அடிச்சிச்சுங்க. நாங்கள் நைட்டு ஃபுல்லாக நல்ல கோல்டாக இருந்துச்சு. மார்னிங் எந்திரிச்சதும் பார்த்தீங்கன்னா நல்ல கோல்டு தான் இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ ஒரு 7:30 இருக்கும். அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சுல்லுன்னு வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த வெயிலை பார்த்ததும் நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா நைட் ஃபுல்லா ரொம்ப கோல்டா இருந்துச்சா. ஸோ அதனால வெயில்ல கொஞ்ச நேரம் நின்று அப்படியே நம்மளும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தேன். ஏன்னா எங்க அண்ணனும் என்னுடைய ஹஸ்பண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செக் அவுட் ப்ராசஸ்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ செக் அவுட் பண்ணிட்டு நாங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா லக்கேஜ்லாம் கார்ல ஏத்திட்டு நாங்க போக வேண்டிய எல்லா பிளேஸ்க்கும் போறோம். நாங்க தங்கி இருந்த ரெசிடென்சி இதாங்க, கார்த்திகா ரெசிடென்சி. ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப லக்ஸரியா இருந்துச்சுன்னுலாம் சொல்ல முடியாது. ஓகே. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அந்த டயத்துல மிட் நைட்ல எந்த ரூமுமே கிடைக்கல. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு செப்பரேட்டா வந்து பார்த்தீங்கன்னா காட்டேஜ் வில்லா அந்த மாதிரி எதுவுமே கிடைக்காதனால ஜஸ்ட் இங்க ஒரு ரெசிடென்ஸ்ல ரூம் புக் பண்ணி ஸ்டே பண்ணிட்டு நாங்க வந்து பாத்தீங்கன்னா நைட் தூங்குறதுக்கு மட்டும் தானே. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கார்ல லக்கேஜ்லாம் எடுத்துட்டு நம்ம போக வேண்டிய டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான்ல வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டேவே வந்து பாத்தீங்கன்னா செக் அவுட் பண்ணிட்டு நாங்க கிளம்பிட்டோம். ஸோ இப்போ லக்கேஜ்லாம் வந்து பாத்தீங்கன்னா கார்ல ஏத்திட்டு இருக்காங்க. பெருசா லக்கேஜ் எதுவும் இருக்குல்ல. ஆனாலும் ஒரு 2, 3 பேகு அம்மா அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மேகமலைலாம் போறோம் எங்கேயாவது உட்காந்து சாப்பிட்றதுக்குலாம் இடம் வேணும்னு சொல்லிட்டு பாய் பெட்ஷீட்லாம் இருந்தாங்கன்னு சொன்னீங்களா அதெல்லாம். அதுக்கப்புறம் இப்போ நாங்க வந்து வெளியே வந்தாச்சு. வெளியே வந்ததும் மலை மேல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு பள்ளிவாசலுமே இருந்துச்சு.
இந்த சிட்டி நல்ல பெருசா தாங்க இருக்கு. மூணார் நெறைய வந்து கடைங்கள்லாம் இருந்துச்சு. ஸோ நான் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வயிறு வேற கூவா கூவான்னு கத்திட்டு இருக்கா. அதுக்கு தீனி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து அல் புகாரி அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் தான் வந்திருந்தோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலான்னு தான் வந்திருந்தோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சொல்ற அளவுக்குலாம் இல்லங்க. மீடியமா இருந்துச்சு. ரொம்பவே ரஷ்ஷா இருந்துச்சு. நெறைய பேர் இங்க வந்திருந்தாங்க. நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆளுக்கு ஒரு கீ ரோஸ்ட், மசால் தோசை, அப்புறம் சப்பாத்தி, கடலைக்கறி, இட்லி இந்த மாரி ஆளுக்கு யாருக்கு என்னென்ன பிடிக்குதோ அதெல்லாம் வாங்கி தான் சாப்பிட்டோம். ஓவராலா பார்க்கும்போது எங்களுக்கு காஸ்ட்டும் பரவாயில்லாம தான் இருந்துச்சு. பட் ஆனா டேஸ்ட்டும் சுமாரானதா இருந்துச்சு. அங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, வண்டி வந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில இருக்க ரோஸ் கார்டனுக்கு தான் விட்டிருந்தோம். ரோஸ் கார்டன்ல வந்து பார்த்தீங்கன்னா, வெளியவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஷாப்ஸ்லாம் நெறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் அத எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத போய் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் எங்க போனாலுமே இப்ப மேக்னெட் வாங்குறது ஒரு பழக்கமா போச்சு. ஃப்ரிட்ஜ் மேக்னெட். ஸோ ஐ லவ் மூனார் அப்படின்னு போட்டிருக்க ஒரு மேக்னெட்டுமே வாங்கிட்டு, அதுக்கப்புறம் அங்க நெறைய ஹேண்ட் பேக்ஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் ஜஸ்ட் பார்த்துட்டு இப்ப ரோஸ் கார்டனுக்குள்ள வந்துட்டோம். ரோஸ் கார்டன்ல வந்து பார்த்தீங்கன்னா, டிக்கெட் எடுத்துட்டு தான் போணும். அடல்ட்க்கு ₹60 சார்ஜ் பண்றாங்க. கிட்ஸா இருந்துச்சுன்னா ₹30 சார்ஜ் பண்றாங்க. ஆனாலும் ஒர்த்து தாங்க. உள்ள போய் கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் இருக்கும். நாங்க ஃபுல்லா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பூக்களா தாங்க பார்த்தோம். பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஒண்ணொண்ணு ஃப்ளவரும் அவ்ளோ அழகா இருந்துச்சு. ரோசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்ளோ பெரிய ரோசஸ்லாம் இருக்குமா? அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய மரம் மாரிலாம் வந்துருந்துச்சு. ஒரு செடியிலேயே அவ்ளோ ரோசஸ் இருந்துச்சு. பார்க்கறதுக்கு ஒண்ணொண்ணுமே டிஃப்ரெண்ட்டா, வெரைட்டியா, கலர் காம்பினேஷன் கண்ணுல ஒத்திக்கலாம் போற இருந்துச்சு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, மூணார்ல தான் இவ்ளோ பெரிய கார்டன் வந்து பார்த்தேன். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளவர் ஷோஸ் அந்த மாரி எதுவுமே நான் பார்த்ததில்ல. ஏன்னா நான் போற நேரத்துல அந்த ஃப்ளவர் ஷோஸ்லாம் நடக்காது. அந்த ஊட்டியில, கொடைக்கானல்ல நடக்கும் இல்லையா? அதெல்லாம் எதுவும் நடக்காது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, நான் பெருசா பார்த்ததில்ல. பட் ஆனா இந்த ரோஸ் கார்டனுக்குள்ள போனது ரொம்ப திருப்தியா இருந்துச்சுங்க. நீங்க மூணார் போனீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த ரோஸ் கார்டன விசிட் பண்ணி பாருங்க. ஏன்னா நம்ம அந்த கார்டனுக்குள்ள போகும்போதே மனசுக்கு திருப்தியா, அவ்ளோ ஒரு ஹாப்பினஸ் குடுக்குது. பார்க்குற பூ எல்லாமே நம்மள பார்த்து சிரிக்கிற மாதிரி, நல்ல ஸ்மைல் பண்ற மாதிரி ஒரு அழகழகான கலர்ஸ்ல பூக்கள் இருக்கு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க. எதுவுமே வாடி போகல. அது எப்படி அப்படி இருக்குன்னு தெரியல. நம்ம வீட்லலாம் வச்சா ஒரு ரோஜா பூ வரதே அவ்ளோ பெரிய கஷ்டமா இருக்கு. அங்க அவ்ளோ பூ பூத்து குலுங்குது. அது எப்படின்னு தெரியல. அந்த ஊர் கிளைமேட்டுக்கா, அந்த மண்ணுக்கா எதுவுமே புரியல. நான் ஒண்ணொண்ணையும் பார்த்து ரொம்ப வந்து ரசிச்சுக்கிட்டே வந்தேன். ஸோ என் பிள்ளைங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பூக்கள்லாம் பார்த்துட்டு அங்க நின்னு நெறைய ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்தோம். நான் பெருசா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஸ், வீடியோஸ் இதுல அட்டாச் பண்ணல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ ரொம்ப லென்த்தா போகும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ரோசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணொண்ணும் அவ்ளோ பெருசா இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? நான் வீடியோல வந்து முடிஞ்ச அளவுக்கு ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன். ஒவ்வொரு ரோசஸுமே அந்த மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொரு கலரும் யூனிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, வெரைட்டியா நம்ம பார்க்காத கலர் ரோசஸ்லாம் கூட அங்க இருந்துச்சு. ரோஸ் மட்டும் இல்லங்க. இந்த மாரி நெறைய ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு. இந்த ஃப்ளவர் பேர்லாம் எனக்கு பெருசா தெரியல. இது ஃபுல்லா இருக்கிறது எல்லாமே ரோஸ் செடி தான். மிடில்ல தூரத்துல வச்சிருக்காங்க. ஒவ்வொன்னும் செடி மாரி, மரம் மாரி வந்திருக்கு. அதுவும் அந்த பிங்க் ரோஸ்னா அவ்ளோ பெருசா இருந்துச்சுங்க. நமக்கு வீடியோல பார்க்கும்போது குட்டியா தெரியுது. பட் ஆனா லைவா பார்க்கும்போது அவ்ளோ பெருசா இருந்துச்சு. நீங்கலாம் இதுக்கு முன்னாடி மூணார் போயிருக்கீங்களா? அங்க போய் ரோஸ் கார்டன் விசிட் பண்ணியிருக்கீங்களா? என்ன மாரி ஹேப்பியா ஃபீல் பண்ணீங்களா இல்லையான்னு கண்டிப்பா கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணுங்க. ரோஸ் பூ மட்டும் இல்லங்க. இந்த பூவும் நெறைய வெரைட்டியான கலர்ஸ்ல வச்சிருந்தாங்க. இந்த எல்லோ கலர் பூ அவ்ளோ பெருசா இருந்துச்சு. ரொம்ப பெரிய பூ. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, டபுள் கலர், சிங்கிள் கலர் இந்த மாரி நெறைய கலர்ஸ்ல இந்த பூ இருந்துச்சு. ஒயிட் கலர்லாம் இருக்கு பார்த்தீங்களா? ரொம்பவே சூப்பரா இருந்துச்சுங்க. பார்க்கறதுக்கு ஒண்ணு அவ்ளோ அழகா இருக்கு. பூக்கள் எல்லாமே நம்மள பார்த்து சிரிக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? இந்த மாதிரி இருந்தா பார்த்தா நம்மள பார்க்கும்போது சிரிக்க மாரி இருக்காம வேற எப்படிங்க தோணும்? ஸோ அதனால தான் அந்த மாரி சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்ல, அங்க நல்ல கியூட்டா இந்த மாரி ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு நெறைய பிளேஸஸுமே இருந்துச்சு. என் பிள்ளைங்க நாங்களுமே தனித்தனியா நின்னு நெறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அங்கங்க குளம் மாரி கட்டிவிட்டு, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லில்லி பூ, அதுல குட்டி குட்டி மீன்கள்லாம் வேற உலாவிட்டு இருந்துச்சு. ஸோ அதையுமே பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஸோ இத அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்களுமே பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க.
என்னங்க போதும் போதுங்கிற அளவுக்கு பூக்கள்லாம் பார்த்தீங்களா? இது பார்த்தீங்களா, பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரோக்கோலி மாரியே இருக்கு. பட் ஆனா இது ஒரு செடி. அவ்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, அழகா இருந்துச்சு. ஸோ அந்த பூலயே இது ஒரு கலருங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேக்கட்ஸ் வகையெல்லாம் பார்க்கலாம். இதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட்டா வெரைட்டியான கலெக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, சேலுக்குமே வச்சிருக்காங்கங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவைப்பட்டா வாங்கிட்டு போலாம். நாங்க எதுவும் பெருசா வாங்கல. ஏன்னா நாங்க லாங் டிரைவ் போணும் இல்லையா? ஸோ செடிங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பாதுகாப்பா கொண்டு போ முடியாது அப்படிங்கிறனால, நாங்க எதுவும் வாங்கல. ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணதோட சரி. நானும் என் ஹஸ்பண்டும் வாக்கிங் பண்ண மாரி ஒரு வீடியோலாம் எடுத்திருந்தோம் இல்லையா? ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த பிளேஸ். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, பொறுமையா நடந்து வர மாரி. அத அப்படியே வந்து வீடியோவுமே எடுத்துக்கிட்டேன். எனக்கு வந்து என் ஹஸ்பண்ட்ட நான் கேட்டது, "பேசாம நம்ம இங்கேயே ஒரு வீடு வாங்கி இருந்துரலாமாங்க? அந்த மாதிரி இருக்கே!" அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேன். ஆயிருச்சு மேடம். வாங்கிரலாம் விடுங்க. உங்க ஆசைக்கு இல்லாத வேற என்ன இருக்கு?" அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஏன்னா, இதே கேள்விய வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி மடிக்கேரி போயிருந்தேன் இல்லையா? அங்கேயுமே கேட்டேன். எனக்கு என்னமோ இந்த ஹில் ஸ்டேஷன்லாம் போனா ரொம்ப ஹேப்பி ஆயிருங்க. இந்த செடிய பாருங்களேன், என்னமோ சடையா தொங்குற மாதிரியே இருக்குது. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அழகு செடி போல, இந்த மாரி தொங்க விடுறது போல. இது ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, பார்க்கறதுக்கு ஆர்டிஃபிஷியல் மாரி இருக்கு இல்லையா? அது எல்லாமே ரியலு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம முடி தொங்கும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த பூவுமே வந்து டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. அதையுமே வீடியோஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, நான் எந்த ஹில் ஸ்டேஷன் போனாலும் இப்படிதான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, "உனக்கு போற இடமெல்லாம் ஒரு வீட்ட வாங்கி போட்டுற விடு" அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப அப்படியே ரோஸ் கார்டன்லேருந்து வெளிய வந்து, வந்ததுமே மாங்காலாம் இருந்துச்சுங்க. அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு அப்படியே நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்தாச்சு. இது ஒரு டேமுங்க. இங்க வந்துட்டே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி போட்டிங் போலாம். கீழ இறங்கி போணும். ஸோ நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப தூரம் நடந்து கீழ இறங்கி போய் போட்டிங் போணும் அப்படிங்கிறதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணல. ஏன்னா, எங்களுக்கு சுத்தி பார்க்கறதுக்கு இருக்கிறதே இன்னைக்கு ஒரு நாள் தான். ஏன்னா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து கர்நாடகா கிளம்பணும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து இன்னைக்கு அந்த ஒன் டே வேஸ்ட் பண்ணாம எல்லா ஸ்பாட்ஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாரி பிளான்ல நாங்க போட்டிங் வந்து பெருசா இங்க அதிகமா போயிருக்கோம் அப்படிங்கிறனால போட்டிங் விரும்பல. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி மயில் ரேகைலாம் வித்துட்டு இருந்துச்சு. அதையுமே பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க பெரிய ட்ரீம் கேச்சர்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதையுமே பார்த்தோம். நெறைய ட்ரீம் கேச்சர்ஸ் டிஃப்ரெண்ட்டா வெரைட்டியான கலர்ஸ்ல இருந்துச்சு. அப்படியே உள்ள கடைக்குள்ள போனா இந்த மாரி கியூட்டான கிளச்சஸ்லாம் இருந்துச்சுங்க. இதெல்லாம் அப்படியே வந்து பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு, நாங்க வந்து பெருசா எதுவும் ஷாப்பிங் பண்ணல. பட் ஆனா அங்க ரியலி சொல்லப்போனா எல்லாமே விலை கம்மி தாங்க. ஹேண்ட் பேக்லாம் ரொம்ப விலை கம்மியா இருந்துச்சு. 300, 400, 500க்குலாம் இந்த ஜூட் ஹேண்ட் பேக் இந்த மாரி டிஃப்ரெண்ட்டா இப்ப நியூவா இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. லெதர் பேக் கிடையாது. பியூர் லெதர்லாம் கிடையாது. பட் ஆனா வாங்கலாம். ஓகே. வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு யூஸ் பண்றதுக்கு நல்லாருக்கும். ஒரு 6 மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். ரேட் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, சீப்பாவுமே இருந்துச்சு. எப்பயுமே டூரிஸ்ட் ஸ்பாட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரேட் அதிகமா தானே இருக்கும். ஆனா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு டூரிஸ்ட் ஸ்பாட்ல ரேட் பரவாயில்லன்ற மாரி தோணுச்சு. இப்ப அந்த டேம பார்த்துட்டு, டேம்ல பெருசா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு எதுவும் இருக்காது. போட்டிங் போணும்னு நெனைக்கிறவங்க, அதுக்கு பக்கத்துல ரோஸ் கார்டன் பக்கத்திலேயே இருக்கு அந்த டேம் 5 கிலோமீட்டர்லயே. ஸோ அங்க போலாம். இப்ப அங்கருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்தாச்சுங்க. நான் இங்க வந்து போனதுமே வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கண்ணு கெட்டுன தூரம் வரைக்கும் மரங்களா தெரிஞ்சுச்சா, ரொம்ப ஹேப்பினஸ்ல நான் போன பிளேஸோட பேரெல்லாம் கேட்கவே மறந்துட்டேன். அங்க வந்து சாக்லேட் ஃபேக்டரின்னு ஒரு கடை இருந்துச்சு. அங்க போய் நெறைய சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்குனோம். ஸோ வீடியோ எடுக்கவும், "நீங்க யூடியூபரா?" அப்படின்னு சொல்லி கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஒரு ஹாய் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அதுல நடுவுல அந்த பையன் மட்டும் ஒரே வெக்கங்க. ஹாய் சொல்ல மாட்டேன்ட்டாரு. ஸோ ஹாய் சொல்லுங்கன்னு சொன்னா ஒரே வெக்கம். இந்த சாக்லேட் ஃபேக்டரி கடையில தான் நாங்க சாக்லேட்ஸ்லாம் வாங்குனோம். உண்மையாலுமே சாக்லேட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்டுக்கு புடிச்ச அந்த பெர்ரீஸ் எல்லாமே வாங்குனோம். ட்ரை பெர்ரீஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக்பெர்ரி, கேன்பெர்ரி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வாங்குனோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பக்கத்திலேயே இந்த மாரி கியூட்டான வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சாஃப்ட் டாய்ஸ் கடையெல்லாம் இருந்துச்சு. ஆடு, யானை இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே கியூட்டா இருந்துச்சு. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, மூணார்ல நெறைய ஷாப்பிங் பண்ணலாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, பிரைஸ் வந்து பெருசா எதுவும் இல்ல. இந்த கியூட்டான பொம்மைலாம் ரொம்ப அழகா இருந்துச்சு. பேசாம என் அண்ணா பொண்ணுக்கு நான் இங்கேருந்து வாங்கிட்டு போனதுக்கு, ஊர்ல போய் இந்த மாரி மூணார்லயே வாங்கி குடுத்துருக்கலாம். ஆக்சுவலா மூணார் போன ட்ரிப்பு பிளான் இருக்குல்ல இல்லையா? அதனால தான் நான் இங்கேருந்து வாங்கிட்டு போனேன். மூணார்லயே நல்ல அழகழகான பொம்மைலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கேரட், பீட்ரூட் எல்லாமே சைட்ல ஃப்ரெஷ்ஷா விக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அதுவுமே வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க நெக்ஸ்ட் பிளேஸ் பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். மூணார்ல வந்து பார்த்தீங்கன்னா, அங்கங்க நமக்கு வந்து டூரிஸ்ட் பிளேஸா தான் இருக்கு. எல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர் தூரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, கார் நிறுத்த வேண்டியதா தான் இருக்கு. ஏன்னா, எல்லா ஸ்பாட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, பார்க்கறதுக்கு அவ்ளோ அழகா இருக்கு. நம்ம போற வழி எல்லாமே இந்த மாரி பெரிய மரங்களால சூழ்ந்து இருக்கு. அதுக்கு நடுவுல தான் நம்ம போற மாதிரி இருக்கு. நெறைய வெஹிக்கிள்ஸ் வருதுங்க. நெறைய டிடி டிராவல், நெறைய பஸ் எல்லாமே சுத்தி பார்க்கறதுக்கு டூரிஸ்ட் தாங்க எல்லாமே வராங்க. நெறைய கார்ஸுமே வருது. அதுவும் இந்த டிடி டிராவல்லலாம் வர்றவங்க சும்மா செம்மையா வைப் பண்றாங்க. பாட்ட போட்டு அங்கங்க நிறுத்தி நல்ல கோல்டா இருக்க பிளேஸ்லலாம் நிறுத்தி வந்து பார்த்தீங்கன்னா, பாட்ட போட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுடுறாங்க. அதுவும் இந்த பசங்களா வரவங்கலாம் செம்மையா என்ஜாய் பண்றாங்க. ஸோ நாங்க போனது ஃபேமிலி ட்ரிப். பெருசா என்ஜாய்மென்ட் எதுவும் இருக்கல. இதெல்லாம் பார்த்து
என் பிள்ளைகளுமே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் காண்டாயிட்டாங்க. அவங்கலாம் அவ்ளோ என்ஜாய் பண்றாங்க மாமா, நம்ம என்ஜாய் பண்ண வேண்டாமா? அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு உடனே அவங்க மாமாவும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்களே என்ஜாய் பண்ணுங்க. வாங்க இப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சைட்ல வந்து உட்காந்துக்கோங்க. டோர்ல நல்லா பாட்ட போடுறேன். நீங்களும் என்ஜாய் பண்ணிட்டு வாங்கன்னு மாமா உடனே பர்மிஷன் குடுத்துட்டு. இதனால தான் நான் சொன்னேங்க, என் பிள்ளைங்க அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா, எங்ககிட்ட ஷேர் பண்ணாத விஷயத்த கூட என் அண்ணா ஒய்ஃப் கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. ஏன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா செல்லம் குடுப்பாங்க. ரொம்ப ஃப்ரீயா இருப்பாங்க. நாங்களுமே ஃப்ரீயா தான் இருப்போம். பட் ஆனா, பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ் ஆக மாட்டாங்க. இந்த மாரி மாமா, மாமிட்ட மட்டும் தான் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் மாரி ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. இப்ப நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்தாச்சுங்க. அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரே டீ எஸ்டேட் இந்த மாரி மரங்கள் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அங்கேயுமே கொஞ்சம் நேரம் கார நிறுத்தி எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். ஸோ என் ஹஸ்பண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஹேப்பில மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா, துள்ளி குதிக்க ஆரம்பிச்சுட்டாரு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அங்கருந்து ஒரு கல்லு மேல உட்காந்துட்டு ஜாலியா பாட்டு பாடுறது அந்த மாரிலாம் செய்ய ஆரம்பிச்சுட்டாரு. ஸோ இப்ப அங்கருந்து வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே கார் எடுத்தாச்சு. நம்ம மூணார் போறோம் அப்படின்னா, அங்கங்க கார் நிறுத்துற மாதிரி தான் இருக்கும். பஸ்ல போறத விட இந்த மாரி ஓன் கார்ல போறது ரொம்பவே நல்லது. என் பிள்ளைங்க வைப் பண்ணாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அது இதாங்க. ஸோ 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டோருக்கு வெளிய வந்துட்டு அப்படியே ஜாலியா பாட்ட போட்டுக்கிட்டு, கைய காட்டிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, செம்ம என்ஜாய் பண்ணாங்க. பொதுவா இந்த மாரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்க என்ஜாய் பண்ணதே இல்ல. என்னுடைய அண்ணாவோட ஐடியா தான் இதெல்லாம். ஸோ அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி உட்காந்துக்கங்க ஜாலியா அப்படின்னு சொன்னானா, அதுக்கு தகுந்த மாரி ஜாலியா பிள்ளைங்களும் உட்காந்துக்கிட்டு ஒரே என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்தாங்க. ஸோ கொஞ்ச நேரம் தான் அப்படி வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்குமே பயமா இருந்துச்சு. கீழ இறங்க சொல்லிட்டோம். ஏன்னா பொம்பள பிள்ளைங்க பொம்பள பிள்ளைங்கன்னு இல்ல. பொம்பள பிள்ளைங்க, ஆம்பள பிள்ளைங்க எந்த பிள்ளைங்களா இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு ஸ்லிப் ஆனா போதும் இல்லையா? ஸோ அந்த பயம் எங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே இருந்துச்சு. ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாரி உட்காந்து வந்துட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா உட்காந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு அது ஒரு ஹேப்பினஸா இருந்துச்சு போல. சரி இந்த வயசுல தானே என்ஜாய் பண்ண முடியும். என்ஜாய் பண்ணிக்கங்கன்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் ஒரு பிளேஸ் போயிருந்தோம். அங்கேயுமே இது கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் வெறும் வந்து பார்த்தீங்கன்னா, டீ எஸ்டேட் தாங்க தெரிஞ்சுச்சு. வீடுகளே தெரியல. அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிளேஸ்ல பசியுமே எடுக்க ஆரம்பிச்சுச்சு. சுட சுட பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ பாயிண்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா? அங்க வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அந்த டீ எஸ்டேட்குள்ளலாம் போய் ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ நாங்களுமே அந்த பிளேஸுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாரி ஃபர்ஸ்ட்டு பிரெட் ஆம்லெட் வாங்கி சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் மேகியுமே ஆர்டர் பண்ணியிருந்தோங்க. அதுவும் அந்த வந்து கிளைமேட்டுக்கு சுட சுட மேகி சாப்பிடுறதுக்கு அவ்ளோ நல்லா இருந்துச்சு. நான் இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா டூரிஸ்ட் பிளேஸ்ல மேகி வாங்கி சாப்பிட மாட்டேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி சாப்பிட்டது. அவங்க செஞ்சு குடுக்குற மேகி என்னமோ நம்ம வீட்ல செய்றத விட ரொம்ப டேஸ்ட்டா இருந்துச்சுங்க. நம்ம வீட்ல எப்பயும் போடுற மேகி, அதே மேகி மசாலா தாங்க. பட் ஆனா அங்க சாப்பிடுறதுக்கு அவ்ளோ டேஸ்ட்டா இருந்துச்சு. நீங்க ஹில் ஸ்டேஷன் போய் இந்த மாரி மேகி வாங்கி சாப்பிட்டு என்ன மாரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இல்லையா? அப்படிங்கிறத என் கூட ஷேர் பண்ணிக்கங்க. இப்ப நாங்களுமே அங்க இருந்து ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தூரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பசங்க குரூப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பாட்ட போட்டு அப்படியே ஸ்பீக்கர்லாம் வெளிய கொண்டாந்து வச்சு ஒரே பாட்டு டான்ஸ். இத பார்த்து என் அண்ணா பொண்ணு வைப் ஆகி அவளுமே கூட சேர்ந்து போய் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுட்டா. ஸோ அங்க இருந்தவங்க எல்லாமே குட்டி பொண்ணு வந்து டான்ஸ் ஆடுதேன்னு அவளையுமே கூட சேர்த்து ஒரே பாட்ட போட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா, முக்காவாசி பேர் இந்த மாரி தாங்க செம்மையா அங்கங்க கார நிறுத்தி வைப் பண்றாங்க. லைஃப மொத்தமா டோட்டலா என்ஜாய் பண்ணாங்க அப்படிங்கிற மாரி தான் ஃபீல் ஆச்சு. பெருசா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பசங்களோட போனா இன்னுமே ரொம்ப என்ஜாய்மென்ட்டா இருக்கும் போல. நாங்க எல்லாரும் ஃபேமிலியா தான் போயிருந்தோமா, பரவால்ல எங்களுக்கும் ரொம்ப ஓகேவா, ரொம்ப மனசுக்கு திருப்தியா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க அம்மா, மாமியார்லாம் ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணாங்க. அவங்க லைஃப்லயே இந்த மாரி பிளேஸஸ்லாம் பார்த்தது இல்லைங்கிற அளவுக்கு அவங்க ஃபீல் பண்ணாங்க. வரும்போது வரவே மாட்டேன் எங்களுக்கு கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தவங்க, இந்த பிளேஸ பார்த்ததும் ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ உங்க வீட்ல இருக்கவங்க வயசானவங்களும் இந்த மாரி பிளேஸஸ்க்குலாம் கட்டாயம் ஒரு தடவ போணும். உங்க வீட்ல இருக்க உங்க அம்மா, மாமியார்லாம் ஒரு தடவ இந்த மாரி ஸ்பாட்டுக்கு கூட்டிட்டு போங்க. நம்ம மட்டும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்றதுல என்னங்க இருக்கு? ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணணும். ஸோ ஃபேமிலி இருக்க எல்லாருமே பார்க்கணும். நம்மலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்க ஜெனரேஷன் வருஷம் ஒரு தடவைக்கு ஒரு டூர் போயிடுறோம். அதுவும் ஹஸ்பண்ட் கூட போய் ஒவ்வொரு ஊர போய் பார்த்து நல்ல சந்தோஷமா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரோம். ஆனா, அந்த காலகட்டத்தில நம்மளுடைய அம்மா, மாமியார்லாம் அவங்க ஹஸ்பண்ட் கூட இந்த மாரி ஒவ்வொரு ஊருக்கு போய் எல்லாத்தையும் சுத்தி பார்த்துருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து ஒரு கேள்விக்குறி தான். எல்லாரும் போயிருக்க மாட்டாங்க. ஒரு சிலர் தான் போயிருப்பாங்க. பட் ஆனா எங்க அம்மா, எங்க மாமியார்லாம் இந்த மாரி நெறைய பிளேஸஸ்லாம் போனதில்ல. இந்த பிளேஸஸ் பார்த்ததும் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க மனசுல இருந்த கவலைலாம் மறந்து சின்ன குழந்தை மாரி ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. ஒரு பக்கம் இந்த கிளைமேட்டுக்கு எங்க அண்ணா, பொண்ணும் டான்ஸுமே ஆட ஆரம்பிச்சு, அந்த "அப்படி போடு, அப்படி போடுன்னு" ஒரு பாட்ட போட்டு விட்டாங்களா, மேடம் ஒரே ஆட்டம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. மேடம்க்கு ஒரே ஹேப்பி தான். அவங்கள கையிலேயே பிடிக்க முடியல. "இங்க இருக்கலாமா, போலாமா?" அப்படின்னு கேட்டா, "இங்கேயே இருந்துக்கலாம்" அப்படின்னு சொல்றாங்க. இங்கேயே இருக்கிறதுக்கு நம்ம என்ன இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா, பிசினஸ் தான் பண்ணணும். பட் ஆனா அதுக்கு நமக்கு வாய்ப்பு இல்ல இல்லையா? நம்ம எப்ப இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஹில் ஸ்டேஷன்லேருந்து இறங்கி தான் ஆகணும். எந்த ஹில் ஸ்டேஷன் போனாலும் நானும் இந்த மாரி தான் ஃபீல் பண்ணுவேன். எங்க அண்ணா, பொண்ணு ஒரே ஆட்டங்க. வந்து பார்த்தீங்கன்னா, "நம்ம இங்கேயே இருந்துக்கலாம், இங்கேயே இருந்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அப்படி போடு பாட்டு போடவும், எங்க வீட்ல இருக்க எல்லாரும் சேர்ந்துமே ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க மட்டும் ஆடலங்க. இது கூட சேர்ந்து எங்க அண்ணாவுமே அவன் பொண்ணு கூட சேர்ந்து ஆடுனா. அதையுமே இது கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இங்க பாருங்க அத்தாவும் மகளும் சேர்ந்து ஆடுற ஆட்டத்த. எங்க அண்ணன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்ப பார்த்தாலும் டென்ஷனாவே இருப்பா. "ஏன்டா இப்படி இருக்க?" அப்படின்னு கேட்டா, "என்னத்த பண்றது?" அப்படின்னுவா. இன்னைக்கு சாரே பயங்கர ஜாலி ஆயிட்டாரு. ஏன்னா கிளைமேட் அங்க அப்படி இருந்துச்சுங்க மூணார்ல. மூணார்ல என்னன்னே தெரியலங்க. அவ்ளோ சூப்பரான கிளைமேட்டு. போற இடம் எல்லாமே நமக்கு பார்க்கக்கூடிய இடங்கள் தான். இன்னும் நெறைய பிளேஸஸ் இருந்துச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ண. பட் ஆனா எங்களுக்கு டைமிங்ஸ் பத்தல. ஆக்சுவலா நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாள் ட்ரிப்பாவது பிளான் பண்ணியிருக்கணும். மொத நாள் மத்தியானம் மூணார் வந்துட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாள்ல எல்லாத்தையும் பார்த்துட்டு கிளம்புறதுன்னா ரொம்ப கஷ்டம் தான்.
நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா பிளான் பண்ணாம வந்தனால எங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க எங்க ஊர் கர்நாடகாவுக்கு வந்தாகணும். ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நாங்க கட்டாயம் கிளம்பி தான் ஆகணும். அப்பயும் ஒரு நாள் வந்து தள்ளி போடலாமான்னு பார்த்தோம். பட் ஆனா அதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட்க்கு பெரிய பிசினஸ் ஒண்ணு இருந்துச்சு. ஸோ, அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க கட்டாயம் கிளம்பி தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு சிச்சுவேஷன்ல நாங்களுமே கிளம்பிட்டோம். ஸோ, மலையிலேருந்து இறங்குனதுமே எங்களுக்கு தலைவலிக்கிற மாரி இருந்துச்சு. ஸோ, அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கடையில வண்டிய நிறுத்தி டீ கடைக்காரண்ணே பயங்கரமா டீ ஆத்திட்டு இருந்தாரு. அவர்ட்ட டீய போடுங்க கடைக்கான்னு சொல்லி டீய வாங்கி குடிச்சுட்டு, அப்படியே அங்க என்னுடைய ஃபேவரைட்டான பால் பன் இருந்துச்சு. அதையுமே வாங்கி சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் போயிட்டு, திண்டுக்கல் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க பரோட்டாலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் ரோட்டு கடையில அப்படின்னு சொல்லிட்டு, சைட்ல ஒரு சின்ன ஹோட்டல்ல போயிட்டு, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, பொரிச்ச பரோட்டா, இந்த மாரி சளி சளியா பிச்சு போட்டுருக்காய்ங்களே அப்படின்னு சொல்ற மாரி நூல் பரோட்டா எல்லாத்தையும் வாங்கி சூப்பரா சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்ப போறோம். ஸோ இந்த விளாக் வந்து இதோட முடிஞ்சிருச்சு. இந்த விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான லாங் வீடியோல பார்க்கலாம். அன்டில் தென் லெட்ஸ் யூ பை பை சோஃபியா மசூரா. அஸ்ஸலாமு அலைக்கும். பை ஃபிரெண்ட்ஸ்.